ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஆமாங்க, தீபாவளிக்கு நிறைய நகைக்கடைகளில் நிறைய விதமான ஆஃபர்ஸ் போடுறாங்க. ஸோ மெயினாக நான் இந்த ஆஃபர்ஸில் கோல்டுக்கான ஆஃபரை பற்றி தான் பேச போகிறேங்க. இவங்க வந்து கிராமுக்கு கிட்டத்தட்ட 250 ரூபா தள்ளுபடி, அதாவது ஒரு சவரனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு கடையிலையும் இதே மாதிரி நிறைய தள்ளுபடிகள் இருக்குங்க. உங்களுக்கு கிராமுக்கு 100 ரூபாய் தள்ளுபடி இருக்குது, கிராமுக்கு 300 ரூபாய் தள்ளுபடி கொடுக்குறாங்க. இப்போ பிரின்ஸ் ஜுவல்லரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓல்டு கோல்டுக்கு 300 ரூபாய் அதிகம், நமக்கு புதுசாக வாங்குகிற கோல்டுக்கு 300 ரூபாய் லெஸ்ஸு அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கடைகள்லேயும் ஒரு ஒரு விதமாக உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து அள்ளி குமிக்கிறாங்க. இது பீமா மதுரைங்க, நம்ம இது கிடையாது, டி நகர் கிடையாது. மதுரையில் வந்து 50% வந்து வேல்யூ ஆடடில் வேஸ்டேஜில் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் போதில் நம்ம எந்த கடையை சூஸ் பண்ணுறது, எந்த கடையில் உள்ள ஆஃபர்ஸ் பெஸ்ட்டு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறையா இருக்குது, இனிமேலும் நிறையா வரும். ஸோ கீப் வாட்சிங். ஸோ நான் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ் இதெல்லாம் பார்த்தப்ப நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, தங்கமயிலோட ஆஃபர் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஜிஆர்டிலேயும் ஆஃபர் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கமயிலில் 10 கிராம் வாங்கினா 40 கிராம் வெள்ளி ஃப்ரீ. ஏன்னா வெள்ளி விலை எங்கேயோ பீக்கில் ஏறிக்கிட்டு போகுதுங்க. 177. நான் அந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கப்போ ஒரு கிராம் வெள்ளியோட விலை 177. அதே மாதிரி ஜிஆர்டிலையும் என்னென்னா ஒரு ஒரு கிராமுக்கு வந்து 100 ருபீஸ் லெஸ்ஸு, அது போக சில்வர் ஃப்ரீ. அதாவது இப்போ நீங்கள் 2 கிராம் பொருள் ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா 2 கிராம் சில்வர் ஃப்ரீ, அந்த மாதிரி உங்களுக்கு. ஸோ அவங்களும் வெள்ளி ஆஃபர் கொடுக்குறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கோல்டு ஷாப்பில் என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா, கிராமுக்கு 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரையும் தாராளமாக தள்ளுபடி இருக்குது அப்படின்னு கொடுக்குறாங்க. நம்ம இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் பார்த்துடலாங்க. பார்த்ததுக்கப்புறம் எந்த கடை ஆஃபர் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்களே என் கமெண்டில் டைப் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இது நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி அக்டோபர் 9, இன்றைக்கி கிராம் ரேட் பார்த்திங்கன்னா பெர் கிராம் வந்து 11,422K. சில்வர் ஒரு கிராம் வந்து 171 மார்னிங் படி. நான் இந்த ஈவினிங் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். 177 மாறிடுச்சு சில்வர். பட் ஜிஆர்டி போத்தீஸ் அங்கெல்லாம் வந்து 11,380 அந்த ரேஞ்சில் இருக்குது உங்களுக்கு கோல்டு ரேட்டு. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து அக்டோபர் 8 இதை அனலைஸ் பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டேங்க. அன்றைக்கி எவ்வளோ கிராம் இருந்துச்சுன்னா ஒரு கிராம் கோல்டு வந்து 11,385, அதாவது 380 385 அந்த மாதிரி போட்டிருக்கேன் நான். ஸோ ஒரு 11,400 ரூபா தான் உங்களுக்கு மேக்ஸிமம் இப்போ வரைக்கும் ரேட் இருக்கிறது. ஸோ இப்போ நான் வந்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு 10 கிராமுக்கு தான் எஸ்டிமேஷன் போட்டிருக்கேன். ஏன் 10 கிராம் சொல்கிறேன்னா, தங்கமயிலில் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. எவ்ரி 10 கிராமுக்கும் 40 கிராம் வந்து சில்வர் ஃப்ரீன்னு. ஸோ ஒரு 10 கிராமில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே ஒரு 10 கிராம் கோல்டு காயினாக வாங்குகிறேன் நான் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ நோ வேஸ்டேஜ் காயினுக்கு எப்படியும் கடைகளில் போடுவாங்க தீபாவளியொட்டி, அப்படி போடுறாங்க. இல்லை ஏதாவது ஒரு கடையில் வந்து நோ வேஸ்டேஜில் கிடைக்கிது அப்படின்னா, நீங்கள் நோ வேஸ்டேஜில் வாங்க போகிறீங்க, ஒரு 10 கிராம் தங்கம் வாங்க போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ வரும்னா 1,18,265 ரூபா வேணும் உங்களுக்கு. ஸோ 1,17,265 ரூபா. ஸோ 1,17,000 வேணும். எதுக்கு? ஒரு கோல்டு காயின் 10 கிராம் காயின் வாங்குறதுக்கு. இதில் வந்து நம்ம 2% டையிங் சார்ஜு, இல்லை 1% டையிங் சார்ஜு அதெல்லாம் போட்டால் இன்னும் கொஞ்சம் கூடிரும். 1,20,000 கிட்ட வந்துடும் உங்களுக்கு. இப்போ நான் ஒரு கிராமுக்கு காமிக்கிறேங்க. இப்போ ஒரு கிராம் காயின் இன்றைக்கி நீங்கள் வந்து ஜிஆர்டிலேயோ இல்லை லலிதாலேயோ எங்கே உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அங்கே வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா, 0% வேஸ்டேஜ் போட்டால் 11,726 ரூபா வருது. அதுவே ஒரு 2% வேஸ்டேஜ் போட்டு 3% ஜிஎஸ்டி போட்டு வாங்கினீங்கன்னா 11,961 ரூபா, கிட்டத்தட்ட 12,000 ரூபா வந்து ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு உங்களுக்கு ஆகும். இந்த இதில் வந்து 1%ங்கிறது எவ்வளோ ரூபான்னா 114 ரூபாங்க. இப்போ கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, அதுக்கு 1% வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னா, ஒரு கிராம் பொருளுக்கு 1% வேஸ்டேஜ் போடுறாங்கன்னா 114 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் நம்ம. அப்போ நம்ம ஒரு சாதாரணமாக இப்போ வந்து கடையில் போய் நீங்கள் வாங்க போகிறீங்க, மேக்ஸிமம் என்ன வாங்குவோம் அப்படின்னா, ஒரு 2 கிராம்லேருந்து 4 கிராமுக்குள்ள உள்ள பொருள் வந்து ஏதோ ஒன்று வாங்குறீங்க நீங்கள். ஏன்னா எல்லா கடைகள்லேயும் ஆஃபர் போட்டிருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு சின்ன குண்டுமணி தங்கமாவது வாங்கிடணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா,
ஒரு 2 கிராம்லேருந்து 4 கிராம் பட்ஜெட் வச்சு வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கடையிலனாலும் பரவாயில்ல. ஆனால் வேஸ்டேஜுக்கு வந்து ஒரு 10% வேஸ்டேஜ், 14% வேஸ்டேஜ், 18% வேஸ்டேஜ், நீங்கள் எடுக்கிற நகைக்கு வேஸ்டேஜ் சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற பொருள் வந்து 10% வேஸ்டேஜாக இருந்தால் என்ன ரூபா வந்திருக்கும், 14னா எவ்வளோ ரூபா, 18னா எவ்வளோ ரூபா, அதுக்கான டிஃப்ரென்ஸை முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 10% வேஸ்டேஜ் உள்ள ஒரு பொருளை வந்து 2 கிராமில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிட்டத்தட்ட 25,800 தேவைப்படுது. உங்களுக்கு கடையில் போய் 2 கிராம் பொருள் தீபாவளிக்கு நம்ம வாங்கிடணும்னு வாங்கினீங்கன்னா 25,800 வருது. அதுவே 14% வேஸ்டேஜ் கொடுத்து வாங்க போகிறீங்கன்னா, இது அலாங் வித் ஜிஎஸ்டிங்க. இது வந்து வேஸ்டேஜ் மட்டும் 2,277. இது வந்து நமக்கு கோல்டு ரேட் ப்ளஸ் இந்த வேஸ்டேஜ் சேர்த்து பார்க்கும்போது 25,047. இது அலாங் வித் ஜிஎஸ்டியோடு சேர்த்து பார்க்குறப்ப 25,800 நமக்கு வருது. ஸோ அதுவே 14% போடும் போதில் எவ்வளோ கொடுக்குறோம், கோல்டு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிலாம் சேர்த்து கிட்டத்தட்ட 26,800 கிட்ட வந்துடுதுங்க. இது வந்து 27,674. இதே மாதிரி 3 கிராமுக்கு எழுதியிருக்கேங்க. உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை ஒவ்வொன்றா நான் சொல்லிகிட்டு இருந்தேன்னா உங்களுக்குமே கொஞ்சம் போர் அடிக்கும், உங்களுக்குமே வந்து டைம் தான் வேஸ்ட்டு. நான் என்ன சொல்ல வந்தேங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக நான் சொல்லிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். பட் இந்த கால்குலேஷன் வேணும் அப்படின்னா இப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 3 கிராம் பொருள் 10%க்கு வாங்கினா எவ்வளோ அமௌண்ட் ஆகும், 14%க்கு வாங்கினா எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும், 18% வேஸ்டேஜில் வாங்கினீங்கன்னா எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறதான் போட்டிருக்கேன். ஏன்னா மெயினாக 2லேருந்து 4 கிராமுக்கு நம்ம சூஸ் பண்ணுற பொருள் ஒரு ஸ்டட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ரிங்காக இருக்கலாம், ஒரு பிரேஸ்லெட்டாக இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதுக்கு மேக்ஸிமம் வேஸ்டேஜ் வந்து 10லேருந்து 18 வரையும் தான் மேக்ஸிமம் எல்லா கடைகள்லையும் இருக்குது. அதை மீன் பண்ணி தான் நான் அந்த இது போட்டிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி இது 4 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு அரை சவரனில் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு 51,596, 53,473, 55,350. ஸோ ஒரு அரை சவரன் வாங்க போகிறீங்க ஒரு 18%, அப்படின்னா கிட்டத்தட்ட 55,400 கையில் இருந்தால் தான் வாங்க முடியுங்க உங்களால். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிராம் பொருள் வந்து ஒவ்வொரு 4% வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப 900 1,000 கூடுதுங்க உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு 3 கிராம் பொருள் வந்து ஒவ்வொரு 4% வேஸ்டேஜ் கூட 1,400 1,500 தாராளமாக கூடுது உங்களுக்கு. அதாவது நான் 10லேருந்து 14 போகிறதுக்கு ஒரு 1,500 கூடுது. 14%லேருந்து 18% வேஸ்டேஜில் உள்ள பொருள் எடுக்கிறீங்கன்னா இன்னொரு ஒரு 1,500 கூடும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளை 10% எடுக்கிறதுக்கும் 18% எடுக்கிறதுக்கும் 3,000 டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இப்போ ஒரு 4 கிராம் உள்ள பொருள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா 10% எடுக்கிறப்ப உங்களுக்கு 51,600 வருது. அதுவே 18% எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 55,400 வருதுங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 4,000 டிஃப்ரென்ஸ் வருது. ஒவ்வொரு 4% ஏறுறப்பையும் 2,000 டிஃப்ரெண்ட் வருது உங்களுக்கு. ஆனால் கடையில் நமக்கு என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 200 தள்ளுபடி கிராமுக்கு, இல்லை 100 தள்ளுபடி, இல்லை 250 தள்ளுபடி. அப்போ 4 கிராம் வாங்குறீங்கன்னா எவ்வளோ தள்ளுபடி ஆகும் உங்களுக்கு? 4 கிராம் வாங்குறீங்க, இப்போ 250 கிராமுக்கு தள்ளுபடி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2,000 டிஸ்கவுண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. பட் நம்ம கொடுக்குற செய்கூலி சேதாரமே எவ்வளோ வந்துடுது நமக்கு? 10% அப்படின்னா கிட்டத்தட்ட 4,554 வந்து நம்ம சேதாரமாக கொடுப்போம். இப்போ இதில் வந்து 4 கிராமுக்கு வந்து கிராமுக்கு 250 தள்ளுபடி, ஒரு சவரனுக்கு 2,000 தள்ளுபடின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அரை சவரன் அப்படின்னா 1,000 தள்ளுபடி நமக்கு. அப்போ 1,000 போச்சு அப்படின்னா 3,554 நீங்கள் சேதாரமாக கொடுத்து தான் வருவீங்க அந்த கடையில். அதுவே நீங்கள் 18% வேஸ்டேஜ் உள்ள ஒரு பொருள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து சேதாரம் மட்டும் எவ்வளோ கொடுக்குறீங்க? 8,200. ஸோ இந்த 4 கிராமுக்கு 4 கிராம் இன்ட்டு 250 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ போகும்? 1,000 தான் குறையும். அப்போ 7,200 நீங்கள் திரும்பியும் சேதாரமாக கொடுக்க தான் போகிறீங்க அங்கே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஆர்டியில் வந்து 100 டிஸ்கவுண்ட்டு, சில்வர் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் 4 கிராமே நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு வந்து ஒரு கிராமுக்கு அப்படி 100 400 தள்ளுபடி ஆகும். சில்வர் ஃப்ரீ எத்தனை? 4 கிராம் சில்வர். ஸோ 4 கிராம்னா இன்றைக்கி 175 177 வருது. 180 வச்சுக்கோங்க மார்க்கெட் ரேட்டுக்கு. சரி வேண்டாங்க, 200 வச்சுக்கோங்க. 200 + 100ன்னு போட்டிங்கன்னா 300. ஸோ 300 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஓதாயமாக வரும் அப்படின்னா 4 கிராமுக்கு 1,200. 1,200 போச்சுன்னா 7,000 நீங்கள் திரும்ப வேஸ்டேஜ் கொடுத்து தான் வாங்க போகிறீங்க அந்த பொருளுக்கு.
இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த கடையில் கொடுக்குற ஆஃபர் வந்து எப்படி நம்ம வேஸ்டேஜ் எவ்வளோ கொடுக்குறோம், ஆஃபரில் எவ்வளோ வருது அதை மைனஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, தங்கமயிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 கிராமுக்கும் 40 கிராம் சில்வர் ஃப்ரீ அப்படிங்கிறது. இதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு 10 கிராம் வாங்குறதுக்கு தான் 40 கிராம் சில்வர் ஃப்ரீ உங்களுக்கு. நீங்கள் போய் கடையில் போய் நீங்கள் ஒரு 5 கிராம் வாங்குறீங்கன்னு நினச்சிக்கோங்க. இப்போ ஒரு பொருள் 5 கிராம் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா 20 கிராம் சில்வர் ஃப்ரீயாக கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு 10 கிராமுக்கு தான் 40 கிராம் சில்வர் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் போய் ஒரு 15 கிராம் உள்ள ஒரு பொருள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 கிராம் தான் சில்வர் ஃப்ரீ கொடுப்பாங்க. உங்களுக்கு 60 கிராம் தரமாட்டாங்க. அவங்க கிளியராக சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒவ்வொரு 10 கிராமுக்கு தான். அப்போ நீ 15 கிராம் எடுக்காத, நீ 20 கிராம் எடுத்தா தான் உனக்கு 20 × 40ன்னு போட்டால் 80 கிராம் சில்வர் ஃப்ரீயாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி அப்போ 5 கிராமுக்கு நம்ம போய் வாங்கினோம்னா நமக்கு 20 கிராம் சில்வர் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அது கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ 10 கிராமுக்கு தான் 40 கிராம் சில்வர் ஃப்ரீ உங்களுக்கு. சரிங்க, நான் ஒரு 10 கிராம்லேயே ஒரு நகையை செலக்ட் பண்ணிட்டேன், எனக்கு 40 கிராம் சில்வர் ஃப்ரீயாக கிடைக்குதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 40 கிராம் சில்வர் வந்து நீங்கள் வந்து இப்போ 20 கிராம் உள்ள ஒரு பொருள் எடுத்திருக்கீங்க. அப்போ அதுக்கு வந்து 80 கிராம் சில்வர் ஃப்ரீ. அப்போ 80 கிராம் இன்ட்டு 175 ரூபா. மார்க்கெட் நான் வந்து வெள்ளி விலை 175ன்னு போட்டிருக்கேன். ஒரு 14,000 ரூபா வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்குங்க. அப்போ அந்த 14,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு 80 டச் உள்ள நகையை வந்து நீங்கள் வந்து சில்வர் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அந்த செய்குலின்னு சொல்லி ஒரு 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுறாங்க உங்களுக்கு. ஸோ அப்போ ஒரு 160 ரூபா ப்ளஸ் இந்த 14,160 ரூபாய்க்கு ஒரு ஜிஎஸ்டி போடுவாங்க, 425 ரூபா. ஒரு 585 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டி வாங்க வேண்டியது இருக்கும். ஆனால் இப்போ இந்த 20 கிராமில் நான் வந்து இது வந்து தங்கமயில் வெப்சைட்லேருந்து எடுத்தது தாங்க. தங்கமயிலில் வந்து வெப்சைட்லேருந்து நான் வந்து ஒரு செயின் வந்து 20 கிராம் உள்ள செயின் வந்து ஒன்று செலக்ட் பண்ணேன். அந்த 20 கிராம் செயினுக்கு என்ன மார்க்கெட் ரேட் போட்டிருந்தாங்கன்னா, மேக்கிங் சார்ஜ் வந்து 25,099 ரூபான்னு போட்டிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 11% வேஸ்டேஜுங்க. இந்த மாதிரி அமௌண்ட்டை கொடுத்தா எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது வந்து கோல்டு காஸ்ட்டு உங்களுக்கு 20.05 இன்ட்டு அந்த கோல்டு காஸ்ட்டு 11,380 ரூபாயா அதை போட்டால் வருதுங்க இந்த காஸ்ட்டு. மேக்கிங் சார்ஜ் இது. ஸோ இந்த மேக்கிங் சார்ஜ் டிவைடட் பை டோட்டல் கோல்டு காஸ்ட்டு இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 11% வேஸ்டேஜ் வருது. அதோட ஒரு ஹால்மார்க் சார்ஜ் 45 ரூபா சேர்த்துக்கிறாங்க. ஒரு ஜிஎஸ்டி ஒன்று சேர்த்துக்கிறாங்க, 7,599 ரூபா அப்படின்னு சொல்லி. இந்த செயின் தாங்க நான் பார்த்துருந்தது அந்த வெப்சைட்டில். இப்போ இந்த செயினோட இது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வெயிட் வந்து உங்களுக்கு 20.05, மேக்கிங் சார்ஜ் 11% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்களா உங்களுக்கு. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தமாக எவ்வளோ வருதுன்னா 2,60,912 ரூபா வருது. ஸோ ஒரு 20 கிராம் உள்ள பொருளுக்கு வந்து நம்ம எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது, 2,60,000. ஸோ இதில் பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 25,000 மேக்கிங் சார்ஜ் போட்டிருக்காங்கல்ல, நமக்கு வந்து இந்த 14,000 நமக்கு வந்து பெனிஃபிட்டாக கிடைக்குங்க. ஸோ இந்த 14,000 வந்து அந்த 25,000 மைனஸ் பண்ணினா ஒரு 11,000 வருது. அப்போ 11,000 அப்படின்னா அந்த செயினுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சில்வர் ஃப்ரீ அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கிறீங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 11,000 நமக்கு வேஸ்டேஜுன்னு அமௌண்ட்டு கொடுப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா 5% வேஸ்டேஜ் போடுறாங்க இந்த செயினுக்கு. ஸோ நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க, இந்த இந்த செயினுக்கு நம்ம 5% வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு யோசித்துக்கோங்க. அந்த நமக்கு 40 கிராம் சில்வர் ஃப்ரீயாக வருதுன்னு நினைக்கிறீங்களே, அந்த 40 கிராமே மேக்கிங் சார்ஜை போட்டு அதுலேருந்து குறைக்கிறது தான் அந்த 40 கிராம் சில்வருங்கிறது உங்களுக்கு. ஸோ அந்த 40 கிராமுக்கும் தனியாக அவங்கள்ட்ட உள்ள சில்வரையும் நம்மக்கிட்டே விற்கிறாங்க. அந்த விற்கிறதுக்கும் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜெல்லாம் நம்மகிட்டே வாங்கிக்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயினை நீங்கள் ஒரு 5% வேஸ்டேஜுக்கு நீங்கள் வாங்குற மாதிரி தான். ஸோ இப்போ நான் காமிச்சது வந்து ஒரு சின்ன செயினுங்க. அதில் வந்து ஓகே, எனக்கு இது வந்து இந்த செயினை வந்து ஒரு 5%க்கு வாங்குகிறோம், 5%க்கு வாங்கின கணக்கு தான் உங்களுக்கு சில்வர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே இந்த மாதிரி ஒரு ஆன்டிக் நெக்லஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த ஆன்டிக் நெக்லஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பராகவும் இருந்ததுங்க. இது வந்து அரௌண்டு எவ்வளோ கிராம்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து அரௌண்டு இதுவும் பார்த்திங்கன்னா 21 கிராம் 41 மில்லிகிராம் இருக்குது. ஸோ அரௌண்டு ஒரு 20 கிராமை சுற்றி உள்ள ஒரு பொருள் தான் உங்களுக்கு. மேக்கிங் சார்ஜ் பார்த்திங்களா 24% மேக்கிங் சார்ஜுங்க இதுக்கு. ஸோ
கிட்டத்தட்ட இந்த நகைக்கு பாருங்க 3,12,000 ரூபாய். ஸோ இப்போ முந்தின நகை என்ன பார்த்தோம், 20 கிராம் 5 மில்லிகிராம் பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து 2,62,000 நமக்கு கொடுத்துருந்தாங்க. இது கிட்டத்தட்ட 3,12,000, 60,000 வந்து கூடுது உங்களுக்கு. ஸோ மேக்கிங் சார்ஜே பார்த்திங்கன்னா 58,475 ரூபா வருதுங்க. ஸோ இப்போ இதுக்கும் அதே 14,000 ரூபா தான் டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது. ஏன்னா இந்த பொருள் எடுத்தாலும் நம்ம வந்து 20 கிராம் அப்படின்னு தான் கணக்கு எடுப்பாங்க. 20 கிராமுக்கு 40 கிராம் நமக்கு 80 கிராம் வெள்ளின்னு எடுப்பாங்க. ஸோ 80 கிராம் வெள்ளி அப்படின்னா நமக்கு திரும்பியும் ஒரு 14,000 ரூபா தான் டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த ஆஃபரை சூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன நகை எடுக்கிறீங்க, என்ன வேஸ்டேஜில் எடுக்கிறீங்கிறதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எடுக்கிற நகை வந்து என்ன வேஸ்டேஜில் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கான வேஸ்டேஜ், அதாவது என்ன சொல்ல, நம்ம தீபாவளி ஆஃபர் வந்து நமக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கா இல்லை பெனிஃபிட்டாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ ஜிஆர்டியில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இங்கே பக்கத்தில் உள்ளவங்க வந்து ஒரு கடா வாங்கியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 5 சவரனில் கடா வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ 5 சவரன் அப்படின்னா 40 கிராம் வெள்ளி வந்து ஃப்ரீயாக கிடச்சிதுப்பா. அது போக அந்த கடாக்கு 5% உள்ளதாக நான் செலக்ட் பண்ணேன்னாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து கம்மியாக வாங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்க. ஸோ இதுதான் நான் வந்து ஓவராலாக உங்களுக்கு சொல்ல வந்தது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இப்போ என்ன நகை வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலே ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டுக்கோங்க. அதுக்கு 10% வேஸ்டேஜ்னால் என்ன வரும், 14% வேஸ்டேஜ்னா, 18% வேஸ்டேஜ்னா, ஏன்னா இப்போ கிராம் ரேட்டே எங்கேயோ போயிட்டுருக்கு. ஸோ இதில் வேஸ்டேஜுக்குன்னு ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்து ஏமாறாதீங்க. ஏன்னா சில்வர் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு, ஏன்னா சில்வர் விலை வந்து கூட்டிக்கிட்டே போகிறனால நமக்கு வந்து அதுதான் கண்ணை மறைக்குது. ஸோ நீங்கள் வாங்குகிற சில்வர் ஃப்ரீ அப்படிங்கிற ஆஃபர் வந்து சூப்பர் ஆஃபர் தான். ஜிஆர்டிலேயும் நல்ல ஆஃபர் தான், தங்கமயிலையும் நல்ல ஆஃபர் தான். ஆனால் நீங்கள் எடுக்க வேண்டிய பொருள் வந்து என்ன வேஸ்டேஜில் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தரவாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் பாருங்கள். 4-5 கடை ஏறி ஒரே பொருளுக்கு, இப்போ நீங்கள் ஒரு கேரளா டைப் ஹாரம் பார்க்க போகிறீங்க, இல்லை ஒரு டர்க்கி டிசைன் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 4-5 கடை ஏறி செக் பண்ணுங்கள். எந்த கடையில் வந்து நமக்கு கம்மியான வேஸ்டேஜில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் கம்மியாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு லாபங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவாக வந்து வர்ஷா ஜுவல்லர்ஸில் உள்ள டிஜி சில்வரில் வந்து 50 கிராம் சேர்த்து வச்சுருந்தேங்க சில்வரு. ஸோ அதை வந்து நான் ரெடியூம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஏன் ரெடியூம் பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அந்த ஷாப்பு வந்து எப்படி இருக்குது, அதில் டிஜி சில்வரில் ரெடியூம் பண்ண முடியுமா, எப்படி ரெடியூம் பண்ணலாம் அப்படின்லாம் நிறையா கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ரெடியூம் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். அது என்ன பொருள் வாங்கினேன், அது எப்படி ரெடியூம் பண்ணேன், அதாவது புதுசாக டிஜி சில்வர் ஓப்பன் பண்ணுங்கிறவங்களுக்கும் அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து அந்த வீடியோ கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் கொடுங்க, ஹைப் கொடுக்க மறக்காதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது இந்த வீடியோ வந்து தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கணுங்க. ஸோ நமக்கு கால்குலேஷன் பார்த்தாலே தெரித்து ஓடுறவங்க ஓடாதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் கால்குலேஷன் வந்து போடுறத வந்து நீங்கள் கூட்டிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் மணியை நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட்டு கிவ்அவே அப்படிங்கிறது வந்து நியூ இயருக்குங்க. இந்த கிவ்அவே வந்து நிறையா பேருக்கு வந்து சேர்ந்துருச்சின்னு சொன்னாங்க. ஸோ நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எல்லோரும் வந்து ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க, அதை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கிவ்அவே அடுத்த நியூ இயருக்கு, நம்ம நியூ இயர் 2026க்கு. ஸோ கண்டிப்பாக கீப் வாட்சிங், கீப் கமெண்டிங். இந்த வட்டம் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.